அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க போகிறோம். மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் 15 ஆண்டு கால தொடர் அரசியல் நடவடிக்கையில் ஒரு பெரிய மாற்றம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய செய்தியை தான் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டோடு சேர்ந்து மேற்கு வங்க சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெற்றது. 15 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தன்னுடைய ஆட்சியை பறிகொடுத்தார். ஆட்சியை பறிகொடுத்த மம்தா பானர்ஜி கட்சிக்கு மாநிலம் முழுவதும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. பல இடங்களில் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தாக்கப்பட்டார்கள். இல்லங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. மிகப்பெரிய கலவர சம்பவங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிராக நடைபெற்றது. மம்தா பானர்ஜியினுடைய நெருங்கிய உறவினர், அதாவது சகோதரருடைய மகன் அபிஷேக் பானர்ஜி கூட ஒரு இடத்தில் தாக்கப்பட்டார். அந்த கட்சியினுடைய மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினரால் தாக்கப்பட்டார். இந்த அளவிற்கு மிக கடுமையான வன்முறை சம்பவங்கள் தேர்தலுக்கு பிறகு நடைபெற்று வருகின்றன. பல இடங்களில் 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரசினுடைய சில நிர்வாகிகளின் நடவடிக்கை பெரிய ஆத்திரத்தை எதிர்த்தரப்புக்கு, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் நமக்கு தெரியும், ஆளும் பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் ஒரு எதிர்க்கட்சியை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு எதிராக மாறி தனி அணியை அமைத்து பாரதிய ஜனதாவோடு இணைவது என்ற முடிவை எடுத்து விட்டார்கள். மொத்தம் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி செல்கிற போது இந்த தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். மொத்தம் 70 சொச்சம் இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற மம்தா பானர்ஜி கட்சிக்கு வெறும் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்று விட்டார்கள். எனவே மம்தா பானர்ஜியாலேயே இனிமேல் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியை நடத்த முடியுமா என்பது இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. எதிர்த்தரப்பு அதிகாரப்பூர்வ திரிணாமுல் காங்கிரஸாக அறிவிக்கப்படும். அதே போல மாநில சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக மம்தா பானர்ஜியை எதிர்த்து போர்க்கொடி தூக்கி உள்ள அந்த எதிரணியை சார்ந்தவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். இப்படி ஒரு மோசமான பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து வந்த மம்தா பானர்ஜி நடந்து முடிந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்டார். மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். இடையிலே அவர் காங்கிரஸோடு கோபித்து கொண்டு இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதையே தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் தோல்விக்கு பிறகு நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். கூட்டணி கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்காமல் நேரடியாக சோனியா காந்தி இல்லத்துக்கு சென்றார். ஏறத்தாழ 2 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் சோனியா காந்தியும் அவர்களும் பேசிவிட்டு வெளியே வரும்போது இருவரும் ஒருவரை ஆற தழுவி செய்தியாளர்களுக்கு போஸ் கொடுத்தார்கள். இந்த போஸ் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகுக்கு அறிவிப்பதாக இருக்கிறது என்று டெல்லி பத்திரிகையாளர்கள் அப்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியுடன் ஒரு மிக நெருக்கமான இணக்கமான போக்கை மேற்கொள்வது என்ற முடிவுக்கு மம்தா வந்திருப்பதை இது காட்டுகிறது என்று சொன்னார்கள். இப்படி சோனியா காந்தி மம்தா பானர்ஜி சந்திப்பு முடிந்த அடுத்த சில மணி நேரங்களில் அபிஷேக் பானர்ஜி, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், மம்தா பானர்ஜியினுடைய சொந்த அண்ணன் மகன், அவரும் இந்த சோனியா காந்தியினுடைய இல்லத்திற்கு சென்று ராகுல் காந்தியோடு நீண்ட நேரம் பேசியிருக்கிறார். ஏறத்தாழ 2 மணி நேரம் ராகுல் காந்தியை சந்தித்து அபிஷேக் பானர்ஜி பேசியிருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை தான் இப்பொழுது இந்திய மீடியாக்களில் மிக பெரிதாக பேசப்படுகிறது. அதாவது காங்கிரஸ் கட்சி தரப்பில் இப்பொழுது இந்தியா முழுவதும் ஏற்கனவே தங்களிடம் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்றிணைப்பது என்ற பேச்சுவார்த்தையை துவக்கியிருப்பதாகவும், அதன் முதல் கட்டமாக மேற்கு வங்கத்திலிருந்து அதை தொடங்குவது என்று அவர்கள் முடிவு செய்திருப்பதாகவும், அதனுடைய ஒரு படியாக மம்தா பானர்ஜியை அழைத்து நீங்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வாருங்கள், மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் கட்சியை தலைமை ஏற்று நடத்துங்கள், அதேபோல் நாடாளுமன்ற ராஜ்யசபா அவையில் எதிர்கட்சி தலைவர் வரிசையில் அமருங்கள் என்று சொல்லி அந்த வாய்ப்பை காங்கிரஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்றும், 20 எம்பிக்கள் 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சென்று விட்டதால் இனிமேல் திரிணாமுல் காங்கிரஸ் என்ற கட்சியோ சின்னமோ
மம்தா பானர்ஜிக்கு கிடைப்பது சட்ட ரீதியாக வாய்ப்பில்லை என்ற நிலை ஏற்பட்டிருப்பதால் இதை மம்தா பானர்ஜியும் கலந்து ஆலோசித்து ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு காங்கிரஸோடு இணைவதா அல்லது இணைந்து செயல்படுவதா என்பதை இப்பொழுது ஆலோசித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைவார், 2 கட்சிகளும் இணைத்து விடுவார்கள், மெர்ஜர் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் இந்த உண்மை பற்றிய நிலவரங்கள் தெரிய வரும். அதேபோல் மேலும் பல அரிய தகவல்களை நம்முடைய காணொளியில் நாம் தொடர்ந்து வழங்குவோம். நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். முடிந்தால் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.